இன்றைய வானிலை தகவல். தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடக்கு தமிழக கடலோரப் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் 7ஆம் தேதி ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அப்பகுதிகளில் 8ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது 9ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் புயலாக வலும் பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 9ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 42 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த 20ஆம் ஆண்டில் பதிவான மழையளவு விழுப்புரம் மாவட்டம் RSCL வல்லம், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகம்பாளையம் RSCL, திருவாரூர் மாவட்டம் பழங்கைமான், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், நீலகிரி மாவட்டம் கெட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, சேலம், மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு, கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், கடலூர் மாவட்டம் மாத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பள்ளம், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயவிடு, கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் KVK AWS, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, மதுரை மாவட்டம் மேலூர், பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீஸ்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, திருச்சி மாவட்டம் பத்தலை அணைக்கட்டு, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி, திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம் VDR, கரூர் மாவட்டம் அவரச்சிபுரம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் KVK AWS, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, கரூர் மாவட்டம் கடவூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, திருப்பூர் மாவட்டம் வட்டமல்லி நீர்த்தேக்கம், சேலம் மாவட்டம் மேட்டூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, திருப்பூர் மாவட்டம் குண்டனம், கரூர் மாவட்டம் பரமத்தி, சேலம் மாவட்டம் கங்கவல்லி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் KCS மில் கடவனூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 36.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 42 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி அன்று தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும்
அதனை ஒட்டிய அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 8ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவிக்கப்படுகிறார்கள். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 36.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்கள் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.